வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க? இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அதிபதியே ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தாங்க. ராஜபோகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. பெரும்பாலுமே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டும் அது மாற்றிக்கிறது உங்கள் அகராதியிலே கிடையாது. சிந்தனை, சொல், செயல் எல்லாத்துலேயும் வேகம் உண்டு. நீங்கள் அதுக்கான பலனை எதுவாக இருந்தாலும் உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னாடி இருந்து குறை சொல்கிறது, கூடவே இருந்து துரோகம் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. இருந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சும் கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசி அன்புக்குன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே புதன் தான் பேச்சுக்கு அதிபதியாக இருக்கிறதால யோசிச்சு அடுத்த கணமே மனசில் என்ன இருக்குங்கிறத அப்படியே சொல்லிடுவீங்கன்னு சொல்லலாம். சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, தான் சொல்ல வரக்கூடிய கருத்தை உறுதியை சொல்லக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க தாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். சூரியன் செவ்வாயும் நட்பு கிரகமாக இருக்கிறதால பெற்றவங்க பாராட்டப்படுறதா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்துக்குவீங்க. அவங்களுடைய அன்பு ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். குழந்தைகள் எடுத்துக்கிட்டாலும் நல்ல குணங்களோட பிள்ளைகள் தான் உங்களுக்கு பிறப்பாங்க. வாழ்க்கை துணை எடுத்துக்கிட்டாலும் உங்களை விட புத்திசாலித்தையாக இருக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காத மாதிரி தொழில் தான் செய்வீங்கன்னு சொல்லலாம். பலரை வேலை வாங்கக்கூடிய தொழில் தான் உங்களுக்கு அமையும். பெயர், புகழ், பணம் இது எல்லாமே ஒன்றா கிடைக்கக்கூடிய துறை, பதவி இதை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியங்களா இருப்பீங்க. கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து காத்திருந்து சேரக்கூடிய யோகமும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலுமே அன்பு, பாசம், நேசம், பிரியம் எல்லாமே வாழ்க்கை துணை மேலே இருக்கும். ஆனால் அதை சரியாக வெளிப்படுத்த மாட்டீங்க. ஆனால் வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளுக்கு நல்லது கிட்டது எல்லாமே சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடிய பெற்றவர்களாக தான் இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. அதனாலே குழந்தைகள் நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகம் உண்டு. குழந்தைகளால் நல்ல பலன், சமுதாயத்தில் பேர், புகழ் இது எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எதிரியாக இருந்தாலுமே தாங்கிட்ட ஒரு உதவி வந்து கேட்டால் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க, எதிரியுமே நேசிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க இந்த சிம்ம ராசி அன்புன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் ஒரு சின்ன பாராட்டு மட்டும்தான். ஆனால் பாராட்டு மட்டும் பாருங்கள், எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க மேலுமே சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக தான் இந்த சிம்ம ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர், சிவனுடைய அம்சமாகவே இருக்கக்கூடியவர். அதனால் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. நவகிரகங்கள் சூரிய பகவானுக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது தான். அதிகாலை நேரத்தில் நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தலம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருத்தலம். கொழுந்து விட்டு அக்னியாக கருணையோடு இருந்து விளங்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் முன்னோர்கள் நினச்சி ஜோதி வழிபாடு செய்கிறது கூட நல்ல பலன் உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க ஒரு வேலையை செஞ்சு முடிக்க நினச்சிட்டா அந்த வேலை இரவு பகல் பாராமல் செஞ்சு நீங்கள் ஒரு உழைப்பை கொடுத்து முன்னேறக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டுங்க. மனசில் நிறைய அன்பு இருந்தால் கூட அந்த அன்பை கொஞ்சம் சிக்கனமாக தான் வெளிப்படுத்துவீங்க. ஆனால் உதவின்னு யாராவது கேட்டுட்டா யாராக இருந்தாலும் நல்ல ஒரு பலனை நீங்கள் மற்றவங்களுக்கு எதிர்பார்த்து தரக்கூடியங்களா, ஏற்படுத்தி தரக்கூடியங்களா தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம். உங்கள் மனசில் எப்போதும் உறுதியாக இருக்கும். முடிவெடுக்கிறதுலையும் கெட்டிக்காரங்கன்னு இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம். இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, இந்த நேரம் இயல்பாகவே நீங்கள் துணிச்சல்காரங்க தான். இன்னுமே இந்த நேரம் கொஞ்சம் துணிச்சல் அதிகமாக இருக்கும். எதையுமே பார்த்துக்கலாங்கிற ஒரு அசட்டு தைரியம் அதிகமாகவே இருக்கும். இவ்வளோ நாள் ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டிங்கன்னே சொல்லலாம். இனி பொங்கி எழக்கூடிய காலகட்டம். கொட்டை கொட்டை குடிஞ்சிருந்தா ஒன்றும் முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. எதிரிகள் இனி பந்தாட போகிறீங்கன்னு சொல்லலாம். வேலையிலேயே வியாபாரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. உங்களை பார்த்தாலே இனி எல்லாருக்கும் அதிரடி தான். சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இனி நடக்க போகுது. வேலையிலையும் வியாபாரத்தில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நல்ல மாற்றம் உண்டு. கவலைப்படாதீங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை தலை குனிய வச்சவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தாங்க. குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதால நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரத்திலிருந்து முதல் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே இந்த சிம்ம ராசி குறிங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குங்க. இது வரைக்குமே நிறைய தடங்கல்கள், கடுமையான உழைப்பு கொடுத்து பண வருமானம் ஈட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு வழியில் பணம் செலவாகியிருக்கும். ஆனால் இனி பண வருமானம் சிறப்பாக இருக்குது. ஆனால் செலவும் கொஞ்சம் கூட உண்டு தான். ஆரோக்கியத்தை குறிக்கக்கூட 8ஆம் இடத்துல சூரியன் ராகு சேர்ந்து இருக்கிறதால உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க.
மருத்துவ செலவு அப்பப்போ வந்து போகும். மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு வரக்கூடியவங்களா இருந்தால் எந்த நேரம் இது வயசானவங்களா இருந்தால் கொஞ்சம் மருந்துங்களை தவறாமல் நேரத்துக்கு எடுத்துக்க பாருங்கள். இரவு நேரங்களில் ஒரு கழிவறைக்கு போகிறீங்க, ஒரு இரவு நேரத்தில் நடைபயிற்சி செய்கிறீங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கை பணத்தை சிக்கனமாக தான் செலவு செஞ்சாலும். திருமண முயற்சி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வரனை நிச்சயிக்கிறது நல்லதாக இருந்தாலுமே சரியான வரனை தேர்ந்தெடுக்க பாருங்கள். நெருங்கின உறவினர் வகையில் கருத்து வேறுபாடு இந்த காலத்தில் இருக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு எல்லாம் சாதகமாக இருந்தாலும் பேச்சால் கொஞ்சம் வம்பு வரும், கவனமாக இருந்துக்கோங்க. சப்தம ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானால் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அந்யோன்யங்கிறது இந்த நேரம் இருக்காது. ஏற்கனவே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது இல்லாதனால தான் குடும்ப வாழ்க்கை நிறைய பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிட்ருக்கிறீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் பேச்சில் கனிவாக இருக்க பாருங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் பாதிப்புங்கிறது இல்லை. ஆனால் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் அமையும். ஆனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பேச்சால் தான் வம்பு வரும், கவனமாக இருந்துக்குங்க. சின்ன உடல் உபாதை இந்த நேரம் இருந்தாலுமே மருத்துவருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கிறது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே 8ஆம் இடத்துல சூரியனும் ராகவும் இணைஞ்சிருக்கிறதால, ஜீவனஸ்தானத்தில் குருவும் இருக்கிறதால தினமுமே அன்னன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி பாதிப்பு இல்லை. வேலையில் உங்களுக்கு அளவுக்கு மீறின கண்டிப்பு இருந்தாலுமே நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு நல்லது இது மட்டும்தான். கொஞ்சம் இந்த நேரம் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி சக ஊழியர் வகையில் யாராவது உதவி செய்வாங்கன்னு பார்த்தா அது இந்த நேரம் ஏமாற்றம் தான். எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே தான் முன்னே நின்று செஞ்சாகணும். வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் வேண்டாம். தொழில் வியாபாரம் தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறது, 8ஆம் இடத்துல சூரியன் ராகு சேர்ந்துருக்கிறது நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கடுமையான கொஞ்சம் விஷயம் நீங்கள் போட்டி சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். உற்பத்தி அளவு கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் அளவாக வச்சுக்க பாருங்கள். குறிப்பாக ஜீவன ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால இந்த கடனுக்காக மற்றவங்களுக்கு பொருள் கொடுக்குறது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். தொழிலாளி வகையில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதுசாக ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக தள்ளி போடுறது நல்லது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் இருக்குது. சுக்கரனும் செவ்வாயும் இந்த நேரம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சிறப்பான பலனை தருவாங்க. ஆனால் மற்ற கிரகம் ஆதரவாக இல்லை. வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அளவாக தான் கிடைக்கும். கைக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வருமானத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. சிக்கனும் கொஞ்சம் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த நேரம் எல்லாமே நடக்குங்க. சுக்கிரனும் செவ்வாயும் அனுகூலமாக இருக்கிறதால உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. நீங்களுமே பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்கள். மக்கள்கிட்ட செல்வாக்கு, உங்கள் மேலே நம்பிக்கை, அபிமானம் இது எல்லாமே நல்லா இருக்குது. உயர்மட்ட தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதால ஆதரவும் தரதால உங்களுக்கு இந்த நேரம் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. மாணவர்களுக்கு இந்த நேரம் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் படிப்பில் உங்களுக்கு ஆர்வமோடு ஈடுபட வைக்கும். அதனால் நல்ல மாற்றம் தான், நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை குறிப்பிடக்கூடிய அஷ்டமஸ்தானம் சூரியன் ராகு சேர்க்க இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல் நலன் கவனமாக இருங்க. மற்ற மாணவர்களோட பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டால் அவங்கள விட்டு விலகிறது நல்லது. உங்கள் நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க, கவனமாக இருந்துக்கங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பூமிக்காரகனான செவ்வாய் பூரண சுப பலத்தோடு இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிறதால நல்ல விளைச்சல் கிடைக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கிடைக்கும். பழைய கடன் இருந்தால் அதையுமே அடைச்சி நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. நவீன விவசாய வசதி எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணீர், உரம், இடுபொருள், இந்த கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இந்த நேரம் தாராளமாகவே நல்ல மாற்றம் கிடைக்க இருக்குது. அத்தியாவசியமான தேவை எல்லாமே பூர்த்தி செய்வீங்கன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. இருந்தாலும் குருவால் நன்மை எதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் குறைவு தான். திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். மனசுக்கு ஒரு சின்ன சின்ன கவலை வந்து போகும். எதுவுமே பெரிய அளவில் பாதிப்பில்லை. இந்த நேரம் 3ஆம் நபராக நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க. நெருங்கின உறவினர்களோட தேவையற்ற தலையீடு இந்த நேரம் குடும்பத்தில் நிம்மதியை பாதிக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இல்லைனாலுமே இந்த நேரம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது குடும்ப வாழ்க்கையில் நல்லது தான். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல. இதை நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. திருமண வயசில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தால் வரன் அமைகிறதுல ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி தான் நல்ல வரன் அமையும். வேலை இல்லாத வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி தான் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன் ராகு இருக்கிறதால உடல் நலனில் பொதுவாகவே இந்த நேரம் கவனமாக இருந்துக்கோங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுறதுல நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே அத்தியாவசியமான பயன் இல்லைன்னா வெளியில் போகிறத தவிர்க்கிறது நல்லது.
ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு கூடவே துணை நிற்கக்கூடிய விஷயம் என்னன்னா குலதெய்வ தரிசனம் தாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா எந்த தோஷமாக இருந்தாலும் அடியோடு போகும். ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் உங்கள் பூஜை அறையில் காலையில் கிழக்கு நோக்கி ஒரு 5 மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்ற பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி தீப ஜோதியில் விளக்கேற்றுறது நல்ல பலனை தருங்க. தொடர்ந்து தினமும் உங்களால் முடிஞ்சால் மாலை நேரங்களில் நீங்கள் விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வர பாருங்கள். அதாவது வழிபாடு செய்ய பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.